மத்தியமா நியூ சிலபஸ் தூஸ்ரா பத்ரா செகண்ட் பேப்பரோட கஹானியோட சாரன்ஷா பார்க்க போகிறோம். மௌன் ஹி மந்த்ரா ஹே, மௌனமே மந்திரம். சிவப்பா அவுர் கௌரி தோனோ பதி பத்னி தே. சிவப்பா மற்றும் கௌரி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தோனோ கரம் ஸ்வபாவ் கேத்தே, ரெண்டு பேரும் கோவமான ஸ்வபாவம் உடையவங்க. தோனோ ஹமேஷா லடுத்தே தே, ரெண்டு பேர் எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அக்சர் பதி பத்னி பர் ஹாத் பி உட்டாத்தா தா, சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அடிக்கவும் செஞ்சிடுவார். இன் காரணோன் சே, இந்த காரணத்தினால உன்கா கர் நரக்ஸா பன்கயாத்தா, அவங்களுடைய வீடு நரகம் போல் ஆயிடுச்சு. ஏக் தின் உன்கே காவ் மே ஏக் சாது ஆயே, ஒரு நாள் அவங்களுடைய வில்லேஜுக்கு கிராமத்துக்கு ஒரு சாது வந்தார். கௌரி உன்கே பாஸ் கயி और अपनी கஹானி சுனாயி, கௌரி அவங்க கிட்ட போய் அந்த சாது கிட்ட போய் அவங்களுடைய கதையை சொன்னாங்க. சாது நே கௌரி கே ஹாத் மே சாவல் கே தானோன் சே பரி ஏக் பாத்தோல் தி, சாது என்ன பண்ணார், கௌரி கையில் ஒரு அரிசி இருக்க தானியம் இல்லைங்களா, அந்த அரிசியை பாட்டில் ஃபுல்லாக போட்டு அவர் கையில் கொடுத்து और कहा कि சொல்கிறாரு, जब उसके पति गुस्से में आकर बातें करते हैं, எப்பெல்லாம் உன்னோட ஹஸ்பண்ட் கோவத்தில் பேசுகிறாரோ, கோவத்தில் எதனா செய்கிறாரோ, தப் சாவல் கே தானோன்கா முன்ஹ மே டாலேனா, அப்பெல்லாம் இந்த அரிசியை ஓப்பன் பண்ணி உன்னோட வாய்க்குள்ளே போட்டுக்கோ. தோடே ஹி தினோன் மே துமாரா கர் ஸ்வர்க் ஜைசா ஹோ ஜாயேகா, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி பண்ணனா கொஞ்ச நாளில் உன்னுடைய வீடு ஸ்வர்க்கம் போல் ஆயிடும். இஸ்கே பாத் சிவப்பா ஜப் பி गुस्से में आकर गालियां देते तो गौरी चावल के दानों को मुंह में डाल लेती थी. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் சிவப்பா கோவமாக திட்டுறாரோ அப்பெல்லாம் கௌரி அந்த அரிசி எடுத்து வாயில் போட்டுப்பாங்க. और बदले में कुछ कई बिना चुप रह जाती थे, அந்த வாயில் போட்ட அந்த சேஞ்செல்லாம் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதனால அவங்களால எதுவுமே பேச முடியாமல் போயிடுச்சு. गुस्सा होने पर भी मुंह में चावल होने के कारण வஹ் போல் நஹி பத்தித்தி, அவங்களுக்கு கௌரிக்கு கோவம் இருந்தாலும் அவங்க வாயில் அந்த அரிசி இருக்கிறதால அவங்களால எதுவுமே ஹஸ்பண்ட் கிட்ட பேச முடியல. யஹ் தேக்கர் சிவப்பா கோ ஆச்சரிய ஹுவா, இதை பார்த்து சிவப்பாக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. தீரே தீரே உன்கா ஹிருதய் பதல்னே லகானா சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இதை பார்த்து அவருடைய சிவப்பாவோட இதையும் சேஞ்ச் ஆகுது. கௌரிக்கே பிரதி உன்கா திருஷ்டிகோன் பதல்னே லகா, கௌரி மேலே அவருடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. பத்தி பத்னி தோனோ அப்னி கலத்தியோன் கேலியே பச்தானே லகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்களுடைய தவறை ரியலைஸ் பண்ணுறாங்க, உணர ஆரம்பிக்கிறாங்க. சல்தே சல்தே போக போக உன்கா கர் ஸ்வர்க் ஜைசா ஹோகயா, அவங்களுடைய வீடு ஸ்வர்க்கம் போல ஆச்சு. இஸ் கஹானி கி சீக் ஹே, இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, மௌன் ரஹ்னே சே அனேக் பரேஷானியோன் தூர் ஹோ ஜாதி ஹே, மௌனமாக இருந்தோன்னா நம்மளுடைய அநேகமான ப்ராப்ளம்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளை விட்டு தூரம் ஓடிடும்.